ஸ்டூடெண்ட்ஸ் எம்ஆர்பில இருந்து சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேகன்சி போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளோ போஸ்ட் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் சி அபவுட் இந்த வீடியோவில் எவ்வளோ வேகன்சி இருக்கு ஒவ்வொரு காஸ்ட்லையும் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சப்டிவிஷனில் எவ்வளோ சீட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் எம்ஆர்பி எக்ஸாம் எழுதிருக்கீங்களோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் ஸ்டார்ட் வித் திஸ். ஓகே, நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் டோட்டல். அதுக்கு முன்னாடி என்னென்ன கேட்டகரி நம்மளுக்கு சீட்ஸ் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஜென்ரல், பிசி, பிசி முஸ்லீம் அண்ட் எம்பிசி கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி அண்ட் எஸ்சிஏ கேட்டகரி, இதில் தான் நம்மளுக்கு சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் சப்டிவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் சி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் டோட்டல் வேகன்சி 50. ஸோ அஸ் யூ நோ, ஜென்ரல் கேட்டகரி அப்படின்றது ஜென்ரல் மட்டும் கிடையாது. ஓகே, ஐ மீன் ஓப்பன் கேட்டகரி மட்டும் கிடையாது. whoever score the highest mark இவங்க எல்லாமே ஜெனரல் கேட்டகரியில வந்துருவாங்க. ஸோ செகண்ட் கேட்டகரி பிசி பிசியில் 12 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிசி முஸ்லீம்ல 2 சீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் எம்பிசியில் 10 கொடுத்துருக்காங்க. எஸ்சியில் 7 அண்ட் எஸ்சிஏல ஒரு 2 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட், அப்போ ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எப்படி சப்டிவிஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனரல் கேட்டகரி. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலுமே உமன்ஸ் கோட்டான்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் ஆல்மோஸ்ட் 30% உமன்ஸ் கோட்டா கொடுத்துருப்பாங்க. அண்ட் சில கேட்டகரிஸில் டிஏபி கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன். ஸோ அதில் சில கோட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் பிஎஸ்டிஎம் அப்படின்றது தமிழ் மீடியம். ஸோ பிஎஸ்டிஎம்லையும் சீட்ஸ் இங்கே காமிச்சிருக்காங்க. பட் என்னன்னா பிஎஸ்டிஎம் வந்து எம்பிபிஎஸ் இப்போ ரீசெண்டாக ஃபில் பண்ணாங்க. ஒரு 2000+ சீட்ஸ் ஃபில் பண்ணாங்க. அந்த சீட்ஸ்லையுமே அவங்க இந்த மாதிரி வேகன்சி லிஸ்ட் கொடுக்குறப்ப பிஎஸ்டிஎம் கொடுத்துருந்தாங்க. பட் பிஎஸ்டிஎம் ஃபில் பண்ணலை. ஓகே, ஸோ பிடிஎஸ்கோ எம்பிபிஎஸ்கோ நம்ம யூனிவர்சிட்டி காலேஜ் டிகிரி தமிழில் முடிச்சிருக்க மாட்டோம் அப்படின்றதுனால அந்த கோட்டாவை அவங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கல. மீன் இங்கிலீஷில் தமிழில் படிக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால அவங்க அதை ஃபில் பண்ணவே இல்லை ஆக்சுவலாக. ஸோ பிஎஸ்டிஎம்ல என்ன நம்பர் ஆஃப் சீட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே ஜென்ரலுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஓகே, பிசி ஜென்ரலுக்கு, ஜென்ரல் கேட்டகரி ஜென்ரலுக்கு அந்த மாதிரி கொண்டு வந்துருவாங்க. அதனால ஐ டோன்ட் திங்க் செப்பரேட் பிஎஸ்டிஎம் கேட்டகரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆக்சுவலா. ஸோ இந்த டவுட்டுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ பிஎஸ்டிஎம் கேட்டகரி கிடையாது ஆக்சுவலா, ஆல்மோஸ்ட் கிடையாது. பட் நிறைய பேர் சிஎம்சிலுக்கு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்றாங்க. பட் ஸோ இஃப் இட் இஸ் சக்சஸ்ஃபுல் அண்ட் இஃப் தே கன்சிடர் பிஎஸ்டிஎம் கோட்டா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அதுக்கான சான்சஸ் எனக்கு தெரிஞ்சு வேகன்சி லிஸ்ட்லாம் ரிலீஸ் பண்ணதுனால இனிமேல் பிஎஸ்டிஎம் கோட்டா கொடுப்பாங்களா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான் ஆக்சுவலா. ஸோ லெட்ஸ் see about ஈச் கேட்டகரி. ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் அகெயின் ஜென்ரல். ஓகே, ஏன் அப்படின்னா இதுக்கு தனியாக உமன்ஸ் கோட்டா உண்டு. உமன்ஸ் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா 4. ஓகே, ஜென்ரல் கேட்டகரியில் ஜென்ரல் 8 கேட்டகரி, தட் இஸ் காமன் ஃபார் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ். இதில் பிஎஸ்டிஎம் ஒரு 2 சீட்டும் அண்ட் உமன்ஸ் கோட்டாவில் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் இங்கே வந்துடும். ஓகே, பிஎஸ்டிஎம் கோட்டா தனியாக கொடுக்க போகிறது கிடையாது. அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் சீட்ஸ் கிடையாதுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 15 சீட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 15 நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஜென்ரலுக்கான சீட்னு எடுத்துக்கலாம். ஸோ ஜென்ரலில் இந்த 15 சீட்ஸில் உமன்ஸ்க்கு ஒரு 5 சீட்டும் அண்ட் ஜென்ரலில் ஒரு 9 சீட்ஸும் வரும். ஸோ 9 + 6 15. ஸோ கமிங் டு த பிசி கேட்டகரி. பிசி கேட்டகரியில் அகெயின் ஜென்ரல், ஓகே, விச் இஸ் காமன் ஃபார் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ், 4 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உமன்ஸ் கேட்டகரியில் ஒரு 3 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஏபி டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனில் இங்கே 2 சீட்டு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இந்த இடத்துல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அண்ட் பிஎஸ்டிஎம் கோட்டா அகெயின் 2+1 கொடுத்துருக்காங்க. அந்த 2+1 இங்கே வந்துடும். ஸோ டோட்டலாக அவங்க கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் 12. இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் 12 - 2 10 சீட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஓவரால் பாப்புலேஷனுக்கு பிசிக்காக கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் வெறும் 10 மட்டும்தான். ரைட், பிசி முஸ்லீம்ல ஓவராலாவே 2 தான் கொடுத்துருக்காங்க. 1 உமன்ஸ் கோட்டாவும் 1 ஜென்ரல் கேட்டகரியும். ஓகே, இந்த 2 சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு பிசி முஸ்லீமுக்கும் பிசிக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. சொல்லப்போனால் பிசி முஸ்லீமுக்கு அந்த ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து எம்பிசி கேட்டகரி அகெயின் 5 ஜென்ரல் 3 உமன்ஸ் கேட்டகரி அண்ட் பிஎஸ்டிஎம்ல 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம்னா ஜென்ரலுக்கு ஒரு 7ம் உமன்ஸ்க்கு ஒரு 3க்கும் எடுத்துக்கலாம். டோட்டலா ஒரு 10 சீட்ஸ் எம்பிசி கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஒவ்வொரு கேட்டகரியிலுமே ரொம்ப ரொம்ப கம்மி.
அதனால மார்க் டிஃபரன்ஸ் பெருசா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 1 மார்க் 2 மார்க் டிஃபரன்ஸ் இருந்தாலே ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, சில டைம் இந்த மாதிரி சீட்ஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கம்மியா இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மேபி இந்த எம்பிசியோட மார்க் வந்து பிசி மார்க்கை விட அதிகமா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு சம்டைம்ஸ். ஓகே, 1 மார்க் அதிகமா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ரைட். ஸோ அகைன் எஸ்சி கேட்டகரியில அகைன் 3 ஜென்ரல் 2 உமன் அண்ட் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு 1 கொடுத்துருக்காங்க, ஜென்ரலுக்கு 1 கொடுத்துருக்காங்க, மீன் பிஎஸ் டீம் ஜென்ரலுக்கு 1 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 + 1 டோட்டலாக 4 சீட்ஸ் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். அண்ட் உமன்ஸ் கிரைட்டீரியாவில் ஒரு 2 சீட்டும் அண்ட் டிஏபியில் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 7 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் ஈவன் எஸ்சி கேட்டகரியிலையும் வெறும் ரொம்ப நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப கம்மி, 7 சீட்ஸ் அப்படின்றதுனால ஓகே, யூஸ்வலாக நம்ம இருக்கிற டிஃபரன்ஸ் எஸ்சி கேட்டகரிக்கும் பிசி கேட்டகரிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் ஆஃப் மார்க்ஸ் இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரொம்ப ரொம்ப நேரோ டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால லாஸ்ட் ஒன் எஸ்சிஏ கேட்டகரி ப்ராபபிளி இந்த இடத்துல கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்சிஏ கேட்டகரியில் 1 சீட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் 2 சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 ஜென்ரலுக்கும் இன்னொன்று பிஎஸ் டீமில் உமன்ஸ் கிரைட்டீரியாவுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் எஸ்சிஏல பிஎஸ் டீமில் யாராவது உமன்ஸ் மீன் பிஎஸ் டீம் கொடுக்க போகிறது கிடையாது. ஓகே, அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்னா இந்த 1 இங்கே வந்துடும். ஸோ உமன்ஸ் கோட்டாவில் வந்துடும். ஸோ டோட்டலாக 1 + 1 2. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 48. ஸோ எப்பவுமே இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் கம்மியாக இருக்கிறப்ப இந்த டிவிஷன் போடுறோம் இல்லையா, ஜென்ரல் பிசி எம்பிசின்னு போடுறது பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுக்காது. ஆக்சுவலாக இந்த பெரிய டிஃப்ரென்ஸ் எப்போ வரும் அப்படின்னா, ப்ராபபிளி ஒரு 200 சீட்ஸ் கொடுக்குறோம், 300 சீட்ஸ் கொடுக்குறோம், இல்லை 1000 சீட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த மார்க் டிஃபரன்ஸ் பெருசாக இருக்கும். பட் இந்த இடத்துல மார்க் டிஃபரன்ஸ் நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ப்ராபபிளி நெக்ஸ்ட் வீடியோவில் ஐ எம் கிவிங் யூ சம் ஐடியா அபவுட் வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் த ஈச் கேட்டகரி. ஓகே, இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் ப்ராபபிளி கீ ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வித்தின் எ வீக் நம்மளுக்கு ரிசல்ட்ஸுமே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. So we can expect within a short span of period, we can expect the MRB results. Okay, and June there is a high chance that MRB seats will be filled. So this is the at present status of the MRB exam. So keep in touch with us, stay here, and I will be updating each and every detail related to MRB as soon as I'm getting the messages. Okay, students, all the best.